ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி சமர்ப்பிக்க உள்ள முன்மொழிவுகள் குறித்து தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முன்னணியில் அங்கம் வகிக்கும் 11 தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து தயாரித்துள்ள முன்மொழிவு வரைவு தொடர்பில் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. கடந்த காலங்களிலே அரசியல் தீர்வுக்கான யோசனைகளை அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் முன்வைக்க வேண்டும் என்று அரசாங்கம் கோரியிருந்த அடிப்படையிலே 11 அமைப்புகளுடனான எங்களது முன்னணி ஒன்றிணைந்து இப்பொழுது புதிய அரசியல் தீர்வு யோசனையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். 11 அமைப்புகளும் இணைந்து ஏற்படுத்தி இருக்கும் இந்த அரசியல் தீர்வினை நாங்கள் அரசாங்கத்திடம் அண்மையிலே நாங்கள் கையளிக்கப் போகின்றோம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான அமைச்சர்கள் மூவர் ரயில் நிலையத்துக்கு முன்பாக ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. 14 நாள் காலக்கெடு விதிச்சிருக்காங்க. அவங்க சம்பள உயர்வு பற்றி நீங்கள் ஒரு பிரதி அமைச்சரா இருக்கிற நேரம் கூட இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படவில்லை. இவ்வளவு காலம் எடுக்கக்கூடிய காரணம் இல்ல, மலைய மக்களுடைய பிரச்சனைகளை பொறுத்தவரையிலும் இந்த கூட்டு ஒப்பந்தம் என்று சொல்வது மிகவும் ஒரு சிறந்த ஒரு விடயம். பழமையான அது போன்று அதிகமான சம்பளத்தை கேட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு இழுப்பறை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இழுப்பறை முடிந்தாலும் கூட இழுப்பறை முடிந்து ஒரு 1000 ரூபாய் எடுக்க முடியாவிட்டாலும் சரி, ஒரு 900 ரூபாவது அவர்களுக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலையை இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் ஐக்கிய தேசிய கட்சியும் அவங்க 2 பேரும் தான் சைன் பண்றவங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போன வருடம் மார்ச் மாதத்திலிருந்து அவர்களுக்கு வழங்கப்படும். இப்பொழுது அமைச்சர்களாக இருப்பவர்கள் அவங்க அமைச்சு மூலமாக அல்லது அவர்களுடைய பிரதம மந்திரியிடம் பேசி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் வெளியிலே இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் செய்வது அவர்கள் எழுந்து வரும் அவர்களுடைய அந்த செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகத்தான் நினைக்கிறேன். இந்த 2500 ரூபாய் சம்பளத்தை கொடுத்துவிட்டு இந்த கம்பெனிகள் கூட்டு ஒப்பந்தத்தில் சம்பளத்தை அதிகரிக்காமல் போனால் அது எங்களுக்கு பெரிய ஆபத்தாகும். அவர்கள் அடிப்படை சம்பளம் உயராமல் போய்விடும். இறுதிக்கட்ட யுத்தம் நடந்து கொண்டிருக்கீங்க. நீங்க அரசாங்கத்துல ஒரு முக்கிய அமைச்சரா இருந்தீங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தமிழர்கள் நிறைய கொத்தாக கொன்று அவங்களை குவிக்கப்பட்டது சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல ஏன் நீங்க அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியாம போயிருக்கு? அமைச்சரவையில இருக்க அமைச்சரவையில அதில் பற்றி கதைச்சிருக்கிறோம். 2004ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணம் அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்ட பிறகு வடக்கு விடுவிக்கிறதுக்கு படைகள் தயாராக கொண்டிருக்கல. நான் மாவசீனாராஜா அவர்களையும் 22 பேர் நாடாளுமன்றத்தில் இருந்தவர். நான் அவர்கிட்ட கேட்டேன், அதாவது கிழக்கு மாகாணத்திலாவது அவையில் ஓடுறதுக்கு இடம் இருந்தது, ஆனா வடக்குல ஓடுறதுக்கு இடம் இல்லை, கூட அழிவு ஏற்படும். ஆனால் நான் ஜனாதிபதியோட போய் கதைப்போம். எத்தனை தடவை நான் உங்கள்கிட்ட இதை பற்றி கேட்டிருக்கிறேன். நான் நீங்கள் அதுக்கு ஓம் என்று சொல்லி போட்டு நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்க இல்லை என்று சொல்லி அவர்களும் விரும்பி இருக்கலாம், புலிகள் சாக வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். அப்ப அன்றைக்கு அவியல் முன் வந்திருந்தால் நாங்கள் தடுத்திருக்கலாம் தான் நான் நம்புறேன். பாருங்க, இந்த மலைய தொழிலாளருடைய இதை கேட்டீங்க, எத்தனை அமைச்சர்மார் இன்றைக்கு இருக்கணும். ராதாகிருஷ்ணன் 2009ஆம் ஆண்டு தை மாசம் நீண்ட ஒரு கடன் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீங்கள் இந்த மக்களை எத்தனையோ 3-4 லட்சம் மக்கள் ஆபத்தானில் இருக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்கணும், அல்லது பெரிய கஷ்டங்கள் ஏற்படும். உங்களால ஏதாட்டா நீங்கள் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொல்லி அவரை கேட்டிருந்தார். தம்பி பிரபாகரன் தம்பி 3 லட்சம் மக்களுடைய சாபத்துக்கு நீர் ஆளாக போகின்றேன், ஏதோ ஒரு வகையிலே ஒரு உடன்பாட்டுக்கு இந்த மக்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கழிந்தார். அரசாங்கத்துக்களில் புலிகளும் இல்லை, சிங்கமும் இல்லை. உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. நட்பு கொண்டு நாட்டோட தொடர்பு கொண்டு போராளிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்தோ அவர்கள் நீங்கள் விடுவிக்கவும் சொல்லி ஜனாதிபதி கழிந்தார். இந்த 3 பேரும் இதுல நடவடிக்கை எடுக்கவில்லை.